ஸ்டாரோட என்ட்ரி சீன்ஸ் செம்மையா வேற லெவல் இருந்தது. ரோல்ல பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. தான் இது கண்டிப்பா வந்து 5-4 கொடுக்கலாம். முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் தான், விஷ்ணு விஷால். சூப்பரா இருக்கு மூவி, எக்ஸலண்ட். கண்டிப்பா பார்க்கலாம், திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஜெயிலர்ல நம்ம எமோஷன்ஸ் பார்த்துருப்போம், மொத்தமா எமோஷன்ஸ். படம் வந்து ஒரு ரெவல்யூஷனரி. ஹீரோயின் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் லோ தான், பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்க பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், செம்மையா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? விசேஷ் எந்த மதத்தை தாண்டியும் ஹியூமனிட்டியா தான். ஆனா படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இருக்கும் உண்மையிலே பர்ஃபெக்ட் டைரக்ஷன், ஒரு ரெவல்யூஷனரி. இருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி சீன்ஸ் செம்மையா வேற லெவல் இருந்தது. ஃபைட் சீன்ஸ் சூப்பரா இருந்தது. நம்ம செந்தில் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து இப்போ ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ சொல்ற அளவுக்கு சீன்ஸ் இல்லை, பட் ஆனால் விக்ரம் சாரி அவர் பேர் என்ன, விக்ராந்த் வந்து அவரோட சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் விஷ்ணு விஷாலோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா? அப்படிலாம் இல்லை, படம் ஓவரால வந்து அந்த கதையை வந்து எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு எடுத்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரஜினியை வந்து சும்மா ஒரு சின்ன போர்ஷனாக காட்டுவான்னு நினச்சேன். ஆனால் படம் ஃபுல்லாகவே ரஜினி இருந்தது இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நம்ம விஷ்ணு விஷால் ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. இந்த ஐஸ்வர்யா வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன்னா இந்த மதத்துக்குள்ள நிறைய நம்ம ஊர்ல இப்போதைக்கு அது மாதிரி இல்லை, ஆனால் சின்ன சின்ன கிராமத்தில் அது நடக்குது. அந்த கிராமத்தில் எப்படி நடக்கக்கூடாதுன்றத ஒரு அழகா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? இல்லை, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கு. புதுசா தலைவர் இந்த ரோல்ல பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. சென்டிமெண்டா இருக்கா ரொம்ப? ஆமா, பயங்கர எமோஷனலா இருக்கு. தலைவர் ரோல் பார்க்கறது நல்லா இருந்தது. தலைவர் வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தாலும் சந்திரமுகி ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா கடைசியா அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பண்ணது இதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து பண்ணது நல்லா இருந்தது. சூப்பர் ஸ்டார் இந்த வயசுல எப்படி இருக்காரு? சூப்பர் ஸ்டார் இப்பவுமே ஒரே வயசு தான், அவருக்கு வயசு ஆகிற மாதிரியே தெரியல, சூப்பரா இருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே வந்து